ஹலோ எவ்ரிவான், நாங்கள் இந்த வீடியோவில் எங்களோட அல்கலிஃப் 2 எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற இடம் ஒமானில் நிஸ்வா என்கிற பிளேஸ். நிஸ்வாவில் இருந்து 450 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் அல்கலிஃப்க்கு போனோம். நாங்கள் இருக்கிற நிஸ்வா பகுதியில் நிறைய மலைகள் இருக்கும். நாங்கள் அந்த மலைகளை தாண்டி அல்கலிஃப்க்கு போகிற வழியில் நிறைய ஒட்டங்களை பார்த்தோம். ரேஸ் போட்டிக்கு தயார் பண்ணுற கேமல்ஸ், அப்புறம் கேமல்ஸ் ஃபார்ம் வழிநடுக போகும்போது அங்கங்கே நிறைய ஒட்டகங்கள் பார்த்தோம். 200 கிலோமீட்டர் நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபுல்லாக மணல் குவியல்களை பார்த்தோம். அந்த பிளேஸில் மணல்கள் காற்றில் நல்ல உயரத்துக்கு பறந்தது. காற்றில் மணலும் கலந்து மணல் காற்றாக வீசுச்சு. மணல்களோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளேஸில் மணல்களோட கலர் பிங்க் கலரில் இருந்துச்சு. நாங்கள் காரில் கார்ட்டூன் பார்த்துட்டே அந்த பிளேஸுக்கு போனோம். கொஞ்சம் தூரம் தாண்டின போகிற பியூர் ஒயிட் கலரில் அந்த மணல்களெல்லாம் இருந்துச்சு. இப்போ 4 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் அல்கலிஃப்க்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண வீடை பார்க்கலாம். இங்கே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்லைடில் விளையாடினோம். அங்கே விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஸ்விங்கில் போய் விளையாடினோம். ஸ்விங்கில் போய் விளையாடினது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாண்டோம். அப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு பிங்க் ஷெல்ஸ் இருக்கிற ஒரு பீச்சுக்கு போனோம். அங்கே ஒரு கேவ் இருந்துச்சு. அந்த கேவ் வழியாக நடந்து போய் பார்க்கும்போது பீச் வந்துச்சு. அங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மணலை தோண்டி பள்ளம் எடுத்து விளையாடினோம். அப்போது நாங்கள் எடுத்த பள்ளத்தில் கடல் அலை வந்து தண்ணியை நிரப்பிடுச்சு. நாங்கள் அந்த குட்டி பள்ளத்துக்குள் இருந்து மணலை தோண்டி எடுத்து விளையாடினோம். அப்போது அந்த குட்டி பள்ளம் பெருசாச்சு. நாங்கள் அப்படி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் கடல் அலையில் எல்லாரும் ஜாலியாக குளித்தோம். அலைகள் வந்து போனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நாங்கள் அந்த கடல் அலையில் நல்லா ஜாலியாக விளையாடினோம். அடுத்து அந்த அர்த்தத்துலலாம் நாங்கள் போய் அலை வரும்போது பின்னாடி நீச்சல் அடித்து வந்தோம். நீந்தி குதிச்சு நல்லா ஜாலியாக விளையாடினோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு பீச்சில் இருக்கும்போது. எங்கள் அப்பா போதும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேட்காம பீச்லேயே விளையாடிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் அந்த பீச்சில் பிங்க் ஷெல்ஸை பார்த்தோம். அது ரொம்பவே அழகாக பிங்க் கலரில் இருந்துச்சு. முதல் வாட்டியாக அப்படி நாங்கள் ஒருக்க தான் பார்த்துருக்கோம். நாங்கள் அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ கூட அங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நாங்கள் அந்த கேவுக்கு மேலே ஏறி அந்த பீச்சை பார்த்தோம். இதை பாருங்க, இதுதான் நாங்கள் அலையில் குளிச்சுட்டு இருந்த இடம். அந்த மலைக்கு மேலே ரொம்ப காற்று வீசுச்சு. நாங்கள் எங்களையும் அந்த காற்று இழுத்துட்டு ட்ரை பண்ணிச்சு. ஆனால் நாங்கள் போகலை. காலையும் செப்பலையும் வச்சு கிரிப்பு வச்சு நாங்கள் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு இருந்தனால அந்த காற்று எங்களை தூக்கிட்டு போகலை. அப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே ஜாலியாக விளையாடிட்டுக்கு
எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். நாங்கள் எல்லோரும் உட்காந்துருந்தனால காற்று வீசும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து கடல் பக்கத்துலேருந்து காற்று வீசுறத பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கேவ்லேருந்து எல்லாரும் பொறுமையாக கீழே இறங்கணும். அப்புறம் வந்து கீழே இருந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு மறுபடியும் காரில் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வர்ற வழியில் ஃபுல்லாக மணல் காற்று ரோட்டில் மணலை தள்ளிக்கிட்டு பறந்து வந்துச்சு. அதனால் எங்கள் காருக்கு முன்னாடி போகிற வண்டி எதுவுமே சரியாக தெரியலை. ரொம்ப பக்கத்தில் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்படி கொஞ்ச நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி எங்கள் ஹாலிடே ஹோமுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நைட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவும் எங்கள் ட்ரிப்புக்கு கூட வந்திருந்த அங்கிளும் சேர்ந்து லாப்ஸ்டர் எங்கிற ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் எங்கள் ஹாலிடே வீட்டுக்கு பக்கத்துலேருந்து ஒரு மணல் மலைக்கு மேலே போய் ஏறணும். மேலே உச்சி வரைக்கும் ஏறணும். ஆனால் நாங்கள் அதை வீடியோன்னு எடுக்கலை. நான் மட்டும் கீழே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மேலே போகிறது பயமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அங்கிளும் அப்பாவும் சேர்ந்து நண்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. நண்டு கொஞ்சம் நேரமாக உயிரோடு இருந்து இன்னொரு நண்டு கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிட்டு. எங்கள் நண்டு கூட விளையாடணும். ஆனால் சரி நாங்கள்லாம் பயந்தோம். கொஞ்சம் ஸ்டார் ஃபிஷ் இருந்து ஆனால் செத்து இருந்து அதை எல்லாரும் கையிலே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். யாரும் பயிரல. அப்படியா ரொம்ப குட்டியாக அழகாக இருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு பேக்கில் போட்டு கொண்டு இருந்தால் ஒன்று மடங்கியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் விளையாடிட்டு வந்த நண்டை செத்து போச்சு. அடுத்து நான் பார்க்க ஒரு வெள்ளை நண்டு இருந்தால் அது நல்ல நண்டுன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அது வந்து உயிரோடு இருந்த கெட்ட நண்டு கூட இருந்து, அதனால் நாங்கள் எடுக்கலை. அப்புறம் அந்த நண்டை நாங்கள் குழம்பு வைக்க அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். நல்ல நண்டம் போச்சு. அப்புறம் அங்கேருந்து கருக்கு குடித்தோம். நல்லா இருந்தது. அப்படியே எங்களுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி தந்தாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே இருந்து லன்ச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் ஒயிட் பீச்சுக்கு கிளம்பி போனோம். அந்த டிசல்ட்டு ஃபுல்லாக ஒயிட் சாண்டாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் போகிறோமோ அது ஒயிட் சாண்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது பீச் வந்துச்சு. பீச்சை பார்த்த பிறகு எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்விங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் விளையாடுக்க எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. பீச்சில் குளிக்கிறதால அதனால பீச்சை பார்த்த பிறகு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் காரில் இருந்து ட்ரெஸ் மாற்றிட்டு பீச்சில் குளிக்க போனோம். அப்போ எங்களுக்கு பீச்சில் குளிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லா விளையாடினோம். எங்களுக்கு அப்போ ஜாலியாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் தூரத்துக்கு அடுத்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்க எல்லாரும். அதில் ரொம்ப வெயில்ஸ் எல்லாம் நல்லா அடிச்சிச்சு. மணலில் உட்காந்து மண்ணை தோண்டி மணல் வீடெல்லாம் கட்டி விளையாடினோம். அலை வரப்போகிறோம் ஜம்ப் பண்ணி குதித்து விளையாடினோம். அதுக்கடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ தூரம் போனாலும் கடல் ஆழமே இல்லை. ஆனால் ரொம்ப அலை அடிச்சிச்சு.
ரொம்ப அலை வந்துச்சா, நாங்கள் முன்னாடி போக அலை நம்மளை பின்னாடி இழுத்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா எங்களை இந்த கடலில் நீச்சல் அடிக்க கூப்பிட்டாங்க. நாங்கள் அப்பாவுக்கு கையை பிடிச்சிட்டு கடலுக்குள்ளே நடந்து போனோம். கொஞ்ச தூரம் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நான் நடக்க ஆழமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதில் தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் நிறைய அலை வர ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கொடுத்தோம். அப்போது அங்கே இருந்து அப்பா கரைக்கு நீந்தி போக சொன்னாங்க. நாங்கள் நீச்சல் அடிச்சுட்டே வந்தோம். அப்படி ஜாலியாக கடலில் விளையாடி முடித்தப்பறம் கடலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த மணல் குன்றுக்கு மேலே ஏறினோம். இந்த மணல் குன்றில் இருந்து மணல் நல்லா பறந்துட்டு இருந்துச்சு. அது எங்கள் காலில் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்து நாங்கள் மணல் வேவ்ஸை பார்த்தோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் அங்கே இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையிலே எழுந்திச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வாக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களோட ஆட்களும் டூர் ரொம்ப ஜாலியாக இருந்தது. 2 நாளும் நல்லா நாங்கள் பீச்சில் குடித்தோம். வாட்டர் மெலன் இருந்தது, அது தான் அழுவி போச்சு. அப்புறம் அந்த வாட்டர் மெலனை தூர போட்டோம். அடுத்தது வாட்டர் மெலனை யாராலையும் சாப்பிட முடியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் போனோம். எங்கள் அழுக்கடிச்சு ஜாலியாக முடிஞ்சிச்சு.